அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த வீடியோ பார்க்குற நீங்க தட்டி விட்டு போயிடாங்க. இது ஒரு முக்கியமான வீடியோ. உங்களிடம் ஒரு உதவி கேட்குற முகமாகத்தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். அதாவது இப்போ நான் எங்க நிற்கேன்னு சொன்னா புத்தளம் சாய்ரா ஸ்கூலுக்கு முன்னுக்க போற ரோட்ல தான் நிற்கிறேன். அதாவது 2 கிட்னிகளும் ஃபெயில் ஆகிய எங்களோட சகோதரி ஹப்சா அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 75 லட்சம் தேவைப்படுது அவங்களோட சர்ஜரி செய்யறதுக்காக. அவங்க இப்பயும் 10 மாத கை குழந்தையோட அவங்க அந்த வருத்தத்தை உணர்ந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க. இதுக்கான 75 லட்சத்துல இவங்களா ஒரு வீடியோ பதிவிட்டதால 25 லட்சம் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிச்சம் 50 லட்சம் இவங்களுக்கு கிடைக்கணும். அதாவது இந்த ஒரு நோன்பு காலத்துல உங்களால சக்காத்தா கொடுக்க முடியுமான ஒரு சக்காத்தை இவங்களுக்கு உங்களால ஒரு உயிர் காப்பாற்றணும்ன்றா இவங்களுக்கு அந்த சக்காத்தை நீங்க கூட. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களால சக்காத் கொடுக்க அவங்களோட பண வசதி இல்லையென்றா மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்க மூலியமா சரி இவங்களுக்கு உதவி கிடைக்கும். அது கூட அவங்களுக்கு ஒரு உதவி இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான். அதாவது நீங்க உங்களோட சகோதரியா நினைச்சு இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்ய பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 10 மாத குழந்தைகளை வச்சுக்கிட்டு அவங்களோட வருத்தத்தை உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது இஜாஸ். என் வைஃபுக்கு தான் கிட்னி 2 ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு கிட்னி வருத்தம் கண்டுபிடிக்கப்பட்டது. என் வைஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்க. பிரெக்னெண்டா இருக்கும்போது 7 மாசத்துல சிசேரிங் பண்ணி பபா வெளியே எடுத்துட்டாங்க. சிசேரிங் பண்ணாட்டி பபாவுக்கு கஷ்டமாகும்னு சொல்லி 7 மாசத்துலயே பபாவை வெளியே எடுத்தாங்க. சிசேரிங் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்த பிறகு அவங்களுக்கு பயோப்சி பண்ணி கிட்னில ஒரு துண்டு எடுத்து அதுல தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க அவங்களுக்கு கிட்னி வருத்தம் வீக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவங்கள அங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 3 மாசமா அங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சோம். அது செஞ்சு முடிஞ்சு எங்களுக்கு அங்கேயே இங்கேயும் டயாலிசிஸ் பண்றதுக்கு ரத்தம் மாத்துறதுக்கு போயிட்டு வர கஷ்டம்ன்றனால அவங்க அங்க இருந்து எங்களுக்கு புத்தளம் பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி தந்தாங்க. இப்போ அங்க இருந்து புத்தளம் பேஸ் ஹாஸ்பிட்டல்ல தான் இப்போ ஒரு 3 மாசமா நாங்க டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோ நாங்களா தனிப்பட்ட முறையில வீடியோ விட்டதுக்கு பிறகு தான் நாங்க இங்க புத்தளத்துல டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த இதுல தான் இப்போ டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். டயாலிசிஸ் பண்ணி எங்களுக்கு எழுந்த கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு கிட்னி மாத்த சொல்லி டாக்டர்ஸ்மார் சொல்றாங்க. ஏன்னா அந்த சின்ன பபா இருக்கிறதுனால பபாவுக்கு 10 மாசம் ஆகுது. அந்த பபா இருக்கிறதுனால டாக்டர்ஸ்மார் சொல்றாங்க அவங்களால ஏழுண்டா முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி குயிக்கா செய்யுங்கன்னு சொல்றாங்க. எங்கள்கிட்ட அந்த அளவு பண வசதி இல்லை. அது இல்லாதனால தான் நாங்க மக்களுக்கிட்ட ஒரு உதவி கேட்டு இந்த வீடியோ பதிவீடு செய்யறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க ஒரு வறுமை குறைந்த குடும்பத்தினால இவங்களுக்கு 75 லட்சம் என்றது ஒரு பெரிய தொகையால அவங்களுக்கு அதை முழுதாவே இவங்களுக்கு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்களே பதிவிட்ட வீடியோல இவங்களுக்கு 25 லட்சம் அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாங்க. மீதி 50 லட்சம்ன்றது பெரிய தொகை. இவங்களுக்கு ஏழுமான அளவுக்கு இந்த நோன்பு காலத்துல உங்களுக்கு ஒரு சக்காத்தா இவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோல கீழுக்கு நான் போட்டேன், அதையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர், அது மட்டும் இவங்களோட அட்ரஸ் எல்லாமே இதுல நான் உங்களுக்கு தருவேன். உங்களால நேரடியாக உதவி செய்யணும்னாலும் இவங்களோட டீட்டெயில்ஸை பார்த்துட்டு உதவி செய்யணும்னாலும் நீங்க செய்ய முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.